நிக் சேனல் யூடியூபில் நிக்கில் முருகனுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். சில பேர் ஏதாவது புதுசாக ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இப்போ இவங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாங்களேன்ட்டு. பட் நிக்கில் முருகன் பண்ணுறதுல எனக்கு பெரிய ஆச்சரியமாக இல்லை. ஏன்னா அவர் தேனிக்கே சுறுசுறுப்பை சொல்லிக் கொடுக்குற மாதிரியான ஒரு பயங்கர எனர்ஜெட்டிக் பர்சன். சமீப வருஷமாக அவருடைய வளர்ச்சி ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அப்புறம் அது எல்லாமே விஞ்ஞான பூர்வமாகவும் அப் டு டேட்டாக இன்றைக்கி பசங்க லேட்டஸ்ட்டாக அந்த காலேஜ் பசங்க எந்த மாதிரி வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி அவர் கார் நிறைய ஒரு இந்த லேப்டாப் அது இதுன்னு வச்சுக்கிட்டு அவருடைய சுறுசுறுப்பு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கம்யூனிகேஷனுக்கு இப்போது உதாரணம் சொல்லணும்னா இன்றைக்கி நிக்கில் முருகன் அந்த மாதிரி ஒரு காட்டில் ஒரு குரங்கு, அந்த குரங்கு என்ன பண்ணுதுன்னா எல்லா பெண் மிருகங்களுக்கு போய் லிப்பு கிஸ் அடிச்சுட்டு வந்துடுது. நான் இந்த இடத்துல மறக்காமல் சொல்லணும், கமல் சார்கிட்ட நிக்கில் முருகன் ஒர்க் பண்ணுறதுங்கிறது பயங்கர கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா கமல் சார் ஒரு பெரிய கடல் மாதிரி, ஒரு பெரிய நூலகம் மாதிரி. அவர்கிட்ட திட்டு வாங்காமல் வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை ரொம்ப சாதுரியமாக பண்ணிகிட்டு இருக்காரு நிக்கில் முருகன். நான் லிப் கிஸ்ன்னு சொல்லிவிட்டு உடனடியாக கமல் சாரை பற்றி ஆரம்பிச்சிட்டேன். அது எதுக்காக என்ன கனெக்ஷன் எனக்கு தெரியல. சரி, அது போனால் போட்டோம். ஒரு காட்டில் ஒரு குரங்கு, அந்த குரங்கு எந்த பெண் மிருகத்தை பார்த்தாலும் போய் லிப் கிஸ் அடிச்சுட்டு வந்துடும். இது எல்லா மிருகத்துக்கும் அப்படி கண்ணை செஞ்சால் போய் லிப் கிஸ் அடிச்சிருது. அது பயங்கர கஷ்டம். அது எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுன்னா ஒரு பெண் சிங்கத்துக்கிட்ட போய் எல்லாம் முறையிடுதுங்க. இந்த மாதிரி இங்கே காட்டில் ஒரு குரங்கு, பயங்கர குறும்புக்கார குரங்கு ஒன்று இருக்குது, அது எல்லாரையும் போய் இந்த மாதிரி முத்தம் கொடுத்தது, நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, கண்ணை அசனிங்கன்னா முத்தம் கொடுத்துருவோன்ட்டு. அதுக்காக இந்த சிங்கம், பெண் சிங்கம் அப்படி கம்பீரமாக உட்காந்துருக்கு. ஒரு 3 நாள் கழிச்சு லேசாக கண்ணை போனோன்னு லிப் கிஸ் அடிச்சுட்டு போயிடுச்சு. போனோன்னே இது வெளியில் போய் சொல்லிட்டு அசிங்கமாகிடுமேன்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் பின்னாடியே ஓடுது. ஒன்றா சத்தியமங்கலம் காடு மாதிரி ஒன்று வெளியில் ஏதோ ஒரு ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. அங்கே யாரோ ஒரு டைரக்டர் சேர் மட்டும் எம்டியாக இருக்குது. டைரக்டர் ஷாட்டில் இருக்கார். இந்த குரங்கு ஓடி போய் என்ன பண்ணுச்சுன்னா அந்த டைரக்டர் சேரில் உட்காந்துக்கிட்டு அன்றைக்கி ஹிண்டு பேப்பர் எடுத்து வச்சு மறைச்சிக்குது. இந்த சிங்கம் அங்கேருந்து மூச்சு வாங்க ஓடி சுற்றி முற்றி பார்த்தா யாரையும் காணும். சரி, டைரக்டர்கிட்டையாவது கேட்கலாம் இந்த குரங்கு எங்கே போச்சுன்னு சொல்லிவிட்டு, ஏன் சார் இந்த பக்கம் ஒரு குரங்கு போச்சே பார்த்தீங்களா அப்படின்னா உள்ளே குரங்கு வாய்ஸை மாற்றிட்டு, எது இந்த பெண் சிங்கத்தை லிப் கிஸ் அடிச்சுட்டு வந்தது அந்த குரங்கா அப்படின்னு அது கேட்குது. கேட்டோன்னே சிங்கத்துக்கு பயங்கர ஷாக்கு. அதுங்குள்ளேயும் அதை பேப்பரில் போட்டாங்களா அப்படின்ட்டு சிங்கம் ஆச்சரியப்படுது. அந்த மாதிரி இப்போ கம்யூனிகேஷன்ஸ் எப்படி இருக்குன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஓடி கிஸ் அடிச்சுட்டு வரதுக்குள்ளே 5 நிமிஷத்துக்குள்ளே அது நியூஸில் வந்துடுது, பேப்பரில் வந்துடுது. ஸோ அந்த மாதிரி இந்த கம்யூனிகேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிற ஒரு யுகத்தில் நிக்கில் முருகன் மாதிரி ஒருத்தர் வேலை செய்யலைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபாஸ்ட்டுன்னு சொன்னால் அது டெஃபினட்டாக நிக்கில் முருகன். நான் அவரை பார்க்குறேன். நான் அவர்கிட்ட கூட சொல்கிறேன், கொஞ்சம் வேலைகளை நீங்கள் குறைச்சிங்க, ஏன்னா நிறைய வேலைகளை நீங்கள் பார்க்குறீங்கன்ட்டு. எல்லாம் மெமரியில் வச்சுக்கிறாரு. அந்த சிப்பு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக 2-3 வச்சுருப்பாங்க போல இருக்கு, உள்ள கடவுளே வச்சுருப்பார் போல இருக்குது அந்த மாதிரி. அப்புறம் இப்படிலாம் நம்ம அவரை புகழ்ந்து அவருடைய வேகம் தடைப்பட்டுறக்கூடாது. அதனால் புகழ்ச்சியை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நிக்கில் முருகன் எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி பெரிய லெவலில் அவர் சாதிக்கிறதுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி.